அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் பார்ட் 7. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரேடர்ஸ் டைப்ஸில் இருக்காங்க, சரிங்களா, காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படி இதை பார்க்கலாம். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் நாம் யாரா இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் அப்படிங்கிறத ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க பார்ட் 1ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த வீடியோஸ்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கு என்னென்ன டைப்ஸ்ல ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல நாம யாரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் விஷயத்த போட்டிருக்கேன். நீங்க பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் என்னமா இருக்காங்க, இந்த மார்க்கெட்ல என்னவா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, எந்த மாதிரி விஷயத்த மோட்டிவேட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய யூடியூப் சேனல்ஸ், சரிங்களா, நமக்கு நம்ம சேனல்ஸே ஒரு சில விஷயம் பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்கோம், லைவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல நாம ஓப்பன் டாக்கா சொல்லிடுறோம். ஏன்னா பெருசா பை அண்ட் செல் அப்படிங்கிறது டிஸ்கிளைமரையும் பார்த்துருப்பீங்க நீங்க அப்படிங்கும்போது பார்த்தா நாம எதை நோக்கி போகிறோம், எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு என்னென்ன டைப்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கேம்லர்ஸ், சரிங்களா, கேம்லிங் பண்ணுவாங்க, சரி, அந்த மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. ஆனா லக்க பேஸ் பண்ணி அவங்க இருப்பாங்க. அப்படி ஏன்னா இந்த சைடு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, ஆப்போசிட்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரீட்டைலர்ஸ், சரிங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல தான் வருவாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணக்கூடிய ஆட்களா தான் இருப்பாங்க. சில கேம்லர்ஸும் சரி, ரீட்டைலர்ஸும் சரி, 2 பேருமே லாஸ் பண்ணக்கூடியது. 100% மணியை தொலைச்சிட்டு தான் போவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா இங்க மேஜரா நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்தா பிக் மணி தான் வின் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் 100ல 2 பேர் சக்சஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா ஓப்பனா சொல்றது கிடையாது. இதுல மேக்சிமம் நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நாம இந்த 2 விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். இந்த 2 தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது செபியே சொல்லுது. நாம என்ன சொல்றது, நாம அவங்க ரிப்போர்ட்டே சொல்றது பார்த்தோன்னா 90% ட்ரேடர்ஸ் லாஸ் தான் பண்றாங்க. அப்படின்னா லாஸ் தான் பண்றாங்கன்னா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கூடிய விஷயம். இதுதான் நடக்குது அப்படிங்கிறத அங்க பார்க்க முடியுது நம்ம. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு 3ஆவதா இருக்கு ப்ரொபோஷனல்ல. அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருப்பாங்க, சரிங்களா. அவங்க ஒரு எஃப்ஐடிஐ மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அப்படி இவங்க ரொம்ப வருஷம் வாட்ச் பண்ணி அவங்களா டிசிப்ளினா எல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்க ப்ரொஃபஷனலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸ்ட்ராங் மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க பார்த்தோன்னா அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த கேம்லர்ஸ், ரீட்டைலர்ஸ் இந்த கேட்டகரியில இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் நாம இந்த 3வது கேட்டகரிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கூடிய விஷயம். ஹை அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை நெட்ஒர்க், அவங்க பார்த்தீங்கன்னா ஹெவி நெட்ஒர்க் உள்ள இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா ஒரு பேங்க்ஸ், சரிங்களா, பெரிய பெரிய பேங்க்ஸ், ஃபைனான்ஸ் கம்பெனி, அவங்கள பார்த்தீங்கன்னா ஹெவி நெட்ஒர்க் உள்ள பேங்க்ஸ், ஹை நெட்ஒர்க் இருக்கும். அவங்க ஒர்த் கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கேபிட்டல் வச்சிருப்பாங்க. அப்புறம் எஃப்ஐடிஏஸ், இவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ், அப்புறம் டொமஸ்டிக், சரிங்க, உள்நாட்டு வர்த்தகர்கள், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அவங்க ஏஎம்சி வச்சுக்கிறீங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்டர்ஸா இருப்பாங்க. அதில் ட்ரேடிங் எல்லாமே பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைலர்ஸ்,
அவங்க தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மணி அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விஷயத்துல வந்து நாம வந்து எந்த சைடில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்ட்ல வந்து நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து எதுவா இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? வந்து நாம வந்து எந்த மாதிரி விஷயத்த ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இதுல இருந்து இதுக்கு ப்ரீவியஸா பார்த்ததும் சரி, இப்ப பார்க்கறதும் சரி, உங்களுக்கு கிளியரா வந்து நாம வந்து எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக் மணி இருக்கிறவங்க தான் வின் பண்ண முடியும். ஸ்மால் மணி இருக்கிறவங்க வின் பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக்குவாங்க. லாங் டர்மா வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸா இருந்தோம்னா வந்து ஓகே அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, அதையவே வந்து ஒரு லாங் டர்மா வந்து வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து அந்த மாரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சியா வந்து நடந்துகிட்டு கூடிய ஒரு காலமா இருக்குது. ஏன்னா வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது தெரியாம வந்து காலங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து ப்ராப்பரா அத எதையுமே வந்து மைண்டுக்குள்ள வச்சுக்காம, நீங்க வந்து உங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கிற மாரி, அந்த மாரி விஷயத்த வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நாம வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். எந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது.